மிதுன ராசி நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம ராசிநாதன் வந்து இந்த மாசம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசியிலேயே வந்து குரு இருக்கிறது ஒரு பாதகமா சொல்லுவாங்க கோச்சார ரீதியா. இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு விஷயத்துல ஒரு சுபம் தான். முகத்துல வந்து ஒரு பொலிவு இருக்கும் கண்டிப்பா. ரெண்டாவது, ராசிநாதன் வந்து மாசம் ஃபுல்லா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பம் வந்து ஓரளவு வந்து அஹ், குடும்ப விஷயங்கள் வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணக்கூடியதாகவும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். பொதுவாக வந்து கோச்சார குரு பலன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் வந்து ராசிநாதன் வந்து ரெண்டுலயே ஆட்சி, ரெண்டுல வந்து நட்பு, 2ஆம் இடத்துல வந்து அவர் இருக்கிறது ஓரளவு இந்த வருஷமா இந்த இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து உங்களுக்கு வந்து வருமானத்துல வந்து ஓரளவு திருப்தியான ஒரு சூழ்நிலை வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 17க்கு அப்புறம் வந்து பயிற்சியாகி கேதுவோட சேர்றாரு. சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுல ஆட்சி ஆனாலும் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானாதிபதி கேதுவோட இணையறது வந்து சாதகமான விஷயம் சொல்ல முடியாது. அதனால வந்து முயற்சிகள்ல வந்து ஒரு சில தடைகள் கண்டிப்பா வரும். 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வரும். நாலுல வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து சுகஸ்தானத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையும், அம்மா வழி ஒரு கொஞ்சம் மனசாவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை வேற பெறாது. புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி கோச்சார ரீதியா வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்து யோகத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த சனி வக்ர காலத்துல வந்து பின்னோக்கி போற மாதிரி ஒரு மாய தோற்றம் வரும். அதனால வந்து சனி வக்ரம் வந்து உங்களுக்கு பெருசா யோகம்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ராகுவால மாற்று மாதத்தினால உங்களுக்கு ஓரளவு இது வரைக்கும் ஆதாயம் வந்துட்டு இருந்தது. இனிமேலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா குரு பார்வையில இருக்கிற ராகு சுபராகு. அதனால எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். 7ல வந்து 2 சுபர்கள் பார்க்கறதுனால தொடர்பு ஸ்தானம், நட்பு வட்டாரம், ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சூழ்நிலை தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால அந்த தொடர்பு ஸ்தானத்துல வந்து 2 சுபர்கள் பார்க்கறது ஒரு நல்ல யோகம்தான். பொதுவாக வந்து கோச்சார ரீதியா வந்து 50-50 கூட சொல்லலாம் கோச்சார ரீதியா. ஏன்னா சுக்கிரனும் வந்து 7ல பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசிநாதன் வந்து மறையாம 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி மட்டும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை மாட்டுவாரு. கேதுவை கடக்கிற வரைக்கும் சூரியனுக்கு என்னதான் இருந்தாலும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். உங்க ஜாதகத்துல வந்து 9ஆம் இடம் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா அப்பா வழி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சனி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து நல்லதுதான் செய்யறாரு. அவர் வக்கரமடைகிறது வந்து ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைனாலும் பல விஷயத்த வந்து ஓரளவு நீங்க சமாளிக்கலாம். இந்த மாசம் ஃபுல்லா வந்து நம்ம ராசிநாதன் புதன் வந்து அங்கேதான் இருப்பாரு. 30க்கு அப்புறம் தான் அவர் வந்து ஷிஃப்ட் ஆகுறாரு. புரியுதுங்களா? அடுத்த மாசம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாசம் ஃபுல்லா ஓரளவு பிரச்சனைகளை சாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா ஆகஸ்ட் 30 வரைக்கும் ராசிநாதன் வந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறது, குடும்பஸ்தானத்துல இருக்கிறது ஓரளவு பிரச்சனைகளை வந்து குடும்பத்துக்குள்ளாரையே வருமானத்தையும் ஓரளவு வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருப்பாரு. இந்த வருமானத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனோட நிலையை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க வந்து 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெகு தூர பயணம், கொடுக்கல் வாங்கல், ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது வம்பு சமாச்சாரத்துல தலையை கொடுக்காதீங்க. கண்டிப்பா அது வம்புல தான் வந்து முடியும். ஏன்னா 50% சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. அதுலயும் வந்து சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு முடிஞ்சளவு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாம கொஞ்சம் நம்ம ஒதுங்கி நிக்கிறது நல்லது. ஆகஸ்ட் 7ல இருந்து 10 வரைக்கும் நம்ம ராசிக்கு வந்து சந்திராஷ்டிரமம். அதனால அந்த சந்திராஷ்டிரமத்தை நீங்க கடந்துடலாம் ஈஸியா. பெருசா வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சனி வந்து இது வரைக்கும் ஒரு சாதகமா இருந்தாரு. இப்போ வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போறதுனால அது ஒரு விதமான கலப்பு பலனாலதான் வந்து சனி கொடுப்பாரு. குரு வந்து ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. செவ்வாயை வந்து நீங்க பாசிட்டிவா வச்சுக்க முடியாது. செவ்வாய் வந்து நமக்கு லாபாதிபதியும் ஒரு குணரோகாதிபதி. அவர் வீட்டு 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனை தான். தாய் வழி உறவுல கொஞ்சம் பிரச்சனை. வீடு வண்டி வாகனத்துல வந்து ஏதாவது ஒரு பழுதுகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால கோச்சார ரீதியா உங்களுக்கு வந்து 50-50 தான் நம்ம சொல்ல முடியும்.
அதனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதை முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாசம் வந்து சர்வசாதாரணமா ஈஸியா கடந்து போயிடலாம். மற்றபடி பெரிய குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாசம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.